சோழராணி. அத்தியாயம் 35. முரசம் முழங்கிய பேரொலியையும் புரவிகளின் குளம்பொலிகளையும் கனவில் செவிமடுத்து திடுக்கிட்டு உறக்கத்திலிருந்து எழுந்த வேங்கி இளவரசன் ராஜேந்திரன் அரை கதவை பலமாக தட்டும் ஒலியை செவிமடுத்து கட்டிலை விட்டு இறங்கி சென்று கதவின் தாழை விளக்கினான். அங்கே இளங்கோ புன்னகை தவழ நின்றிருந்தவன் இளவரசனை கண்டதும் தலை தாழ்த்தி வணங்கினான். கதவு தாளை விளக்கி கதவை திறந்ததும் தான் அன்று விடிந்து பல நாழிகைகள் கழிந்து விட்டதையும் இளங்கோ தனது கிராமத்திலிருந்து திரும்பி வந்து கதவை நெடுநேரம் தட்டியிருக்கிறான் என்பதையும் தான் ஒலிகளை செவிமடுத்ததும் காட்சிகளாக கண்டது அனைத்தும் கனவில்தான் என்பதையும் உணர்ந்து வியந்ததோடு லேசாக வெட்கமும் கொண்டான். அறைக்குள் நகர்ந்த இளவரசனை தொடர்ந்து நுழைந்த இளங்கோ, நான் திரும்பி வந்து சேரும் வரை உறக்கத்திலிருந்து விழிப்பதில்லை என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கட்டிலில் சாய்ந்தீர்களா இளவரசே என்ற வினாவையும் வீசினான். அப்படி ஒன்றுமில்லை அப்பனே, ஏதோ அயர்ந்து உறங்கிவிட்டேன். அது போகட்டும், உனது கிராமத்தில் அனைவரும் உனது அன்னையாரும் நலமாக இருக்கிறார்களா? எப்போது கிளம்பினாய் அங்கிருந்து? அனைவரும் நலம்தான் இளவரசே. என்னை கண்டதும் எனது தாயார் வெளியிட்ட கூச்சலை கேட்டு அந்த நள்ளிரவில் ஊரே திரண்டு வந்து என்னை சூழ்ந்து கொண்டது. ஏதோ வெளி தேசத்திலிருந்து திரும்பியவனை காண்பது போல கண்டார்கள் என்னை. அதில் என்ன ஐயம்? நீ வெளி தேசத்திலிருந்து தானே நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பி இருக்கிறாய். என்ன, வெளி தேசத்திலிருந்தா என்றான் இளங்கோ வியப்போடு. ஆம், வேங்கி வெளி தேசமில்லாமல் பிறகு என்னவாம்? ஓ, வேங்கியை கூறுகிறீர்களா? வேங்கியை சோழ தேசத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அயல் தேசமாக கருதுவதில்லை இளவரசே. என்ன? ஆம் இளவரசே, தலைமுறை தலைமுறையாக வேங்கியோடு எங்களுக்கு உறவு தொடர்வதால் அதை அந்நிய பூமியாக நாங்கள் எண்ணி நடந்ததில்லை. அதனால்தான் வேங்கியை வெல்ல நினைக்கிற யாரையும் நாங்களும் எதிரிகளாகவே எண்ணி எதிர்க்கிறோம். பல நேரங்களில் உயிர்களை இழக்கவும் சித்தமாக இருக்கிறோம். பல போர்க்களங்களில் எத்தனையோ சோழ வீரர்கள் அப்படி பலியாகவும் இருக்கிறார்கள். அடே இளங்கோ! இளவரசே, நான் முன்பு கூறியதை அவ்வப்போது நீ மெய்ப்பிக்கிறாய். எதை மெய்ப்பிக்கிறேன் இளவரசே? நான் மணிமுடி தரிப்பது என்றால் நீதான் அமைச்சன் என்று சில நாட்களுக்கு முன்பு கூறினேன் இல்லையா? அதைத்தான். ஓ, அதை கூறுகிறீர்களா? நான் அமைச்சன் ஆவது கிடக்கட்டும் இளவரசே. அமைச்சனாக ஆனாலும் ஆகாவிட்டாலும் என் சேவையில் பெருத்த மாறுதல்கள் ஏதும் நிகழ்ந்து விடாது. ஆனால் தாங்கள் நிச்சயம் மணிமுடி தரித்தாக வேண்டும். அதை என் விழிகளால் கண்டு மகிழ்ந்து பூரிக்க வேண்டும். அது நிறைவேறினால்தான் தங்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலும் என்ற இளங்கோவிடம், வாக்குறுதிகளா என்ற வினாவை தொடுத்தான் இளவரசன். ஆம் இளவரசே, பல சந்தர்ப்பங்களில் தாங்கள் வாரி இறைத்திருக்கும் வாக்குறுதிகளைத்தான் கூறுகிறேன். நேற்று நாம் திருவாரூரிலிருந்து குடமூக்கு நகருக்கு வந்தபோது வழியில் குறுக்கிட்ட முடிகொண்ட சோழ பேராற்றை கண்ட பின் என்ன கூறினீர்கள்? இதே போல எனது காலத்தில் நானும் ஒரு ஆற்றை வெட்டுவேன் என்று உணர்ச்சி பொங்க கூறினீர்களே, அது வாக்குறுதி இல்லையா? ஆம், அது வாக்குறுதிதான். மாமல்லபுரத்து பெருவணிகர் எட்டி நல்ல நாட்டாரிடம் எதிர்காலத்தில் அவர்களை மனதில் நினைத்தே ஏதோ காரியங்களை சாதிக்கப் போவதாக கூறினீர்களே, அது வாக்குறுதி இல்லையா இளவரசே? ஓ ஆமாம், வாக்குறுதிதான். வேங்கி நோக்கி நாம் பயணித்த போது எதிர்காலத்தில் ஏராள ஆலயங்களையும் அறநிலையங்களையும் கல்வி நிலையங்களையும் கட்டப்போவதாக என்னிடம் தாங்கள் கூறியது வாக்குறுதிதானே? ஆம், அதுவும் வாக்குறுதிதான். அதில் என்ன ஐயம் உனக்கு என்று சீறினான் இளவரசன். மன்னிக்க வேண்டும் இளவரசே, அவையெல்லாம் எனக்கு வாக்குறுதிகள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பின் எதில்தான் ஐயம் உனக்கு? அந்த வாக்குறுதிகளை எல்லாம் தாங்கள் மணிமுடி ஏற்காமல் நிறைவேற்ற இயலுமா என்பதில்தான் ஐயம். அதனால்தான் பொதுநலன் கருதியாகிலும் தாங்கள் மணிமுடியை அடைய வேண்டும். அப்போதுதான் ஆற்றை வெட்ட, ஆலயங்கள் எழுப்ப, கல்வி நிலையங்களை கட்ட, எண்ணியவற்றை சாதிக்க ஏதுவாக இருக்கும் என்ற இளங்கோவின் சொற்களில் ஏராள உணர்ச்சிகள் ததும்பின. அடே அமைச்சா, வர வர நீ பொல்லாதவனாக மாறுகிறாய். உனக்கு மதிநுட்பம் மட்டுமல்ல, வாயும் வளர்ந்து விட்டது என்ற இளவரசனின் எழில் முகத்தில் மகிழ்வு பொங்கியது. எல்லாம் தங்களின் அருகாமையும் அன்பும் தந்த பரிசுகள் தான் இளவரசே என்ற இளங்கோ இரண்டடிகள் விலகி நின்று கேரி நகை சிந்தினான். ஏய் விஷமி, என்ன கூறினாய்? என் அருகாமையும் அன்பும் தந்த பரிசுகளா நீ பொல்லாதவனாக மாறியதற்கு அடிப்படை என விழிகளில் பொய்யாக ஆக்ரோஷம் காட்டினான் இளவரசன். தங்களின் கூர்வாளால் என்னை கண்டந்துண்டமாக வெட்டி போட்டாலும் உண்மையின் பரிணாமம் மாறிவிடப் போவதில்லை இளவரசே. அதற்கு முன் ஒரு விண்ணப்பம் என்றான் பரிதாபமாக முகத்தை வைத்துக்கொண்டு. என்ன விண்ணப்பம்? தாமதிக்காமல் கூறு என்றான் இளவரசனும் தனது வாளை கட்டிலின் மேலிருந்து எடுத்த வண்ணம்.
எனது வாளுக்கும் குத்துவாட்களுக்கும் ஏராள தாகம் இளவரசே. சிறிது காலம் தாங்கள் பெருமனத்துடன் அவகாசம் அளித்தால் சக்கர கோட்டத்தில் அவற்றுக்கு ஒரு 50 எதிரிகளின் குருதியை குடித்து தாகம் தீர்த்து கொள்வதற்காகவாவது வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு தங்களின் இஷ்டப்படி என்னை வெட்டி போடலாம். தங்களின் திருவுள்ளம் எப்படியோ என்ற இளங்கோ கெஞ்சுவது போல இளவரசனை பார்த்தான். அவனின் கிண்டலும் கேலியும் வழிந்த சொற்களையும் அவனது தோற்றத்தையும் கண்டும் கேட்டும் பெரும் குரலில் நகைத்தான் இளவரசன். அவன் இதழ்கள், சரியான கொலைகாரனடா நீ, ஈவு இரக்கம் இல்லாத ராட்சத பயல். உன் பொறுப்பில் மட்டும் படைகளை எதிரிகளின் மீது ஏவினால் அந்த பரம்பரையே பூண்டொற்று போகும் என்ற சொற்களை ஏராள பெருமையுடன் உதிர்த்தான் இளவரசன். நல்லது இளவரசே, நான் புறவிகளை காண வேண்டும். தாங்களும் இன்னும் நீராடக்கூட இல்லை. நாம் எப்போது பயணப்படுவது என்று கடமையை நினைவூட்டினான். சரி இதோ என்ற இளவரசன் நீராட கிளம்பினான். இளங்கோவும் புறவிகளுக்கு தீனியிட கிளம்பி சென்றான். புறவிகளுக்கு தீனி வைத்து உடல்களை நீவிவிட்டு சேனங்களை பொருத்தி பயணத்திற்கு தயார் செய்துவிட்டு அரை நாழிகைக்கு பின் அறைக்கு திரும்பிய போது இளவரசனும் பயண கோலத்தில் நின்றிருந்தான். அறைக்குள் இருந்த பயண பைகளையும் எடுத்து சென்று புறவிகளின் பக்கவாட்டில் தொங்கவிட்டான் இளங்கோ. பயண மாளிகையிலிருந்து புறவி ஏறினர் இருவரும். அந்த திருக்குடமூக்கு நகரின் தொன்மையான ஆலயங்களுள் ஒன்றான குடந்தை கீழ்கோட்டம் என்ற நாகேஸ்வரர் ஆலயத்தை அடைந்து அங்கு உறையும் கூத்தனை வணங்கி முற்கால சோழர் காலத்து சிற்ப திறத்தையும் கண்டு வியந்து பயணத்தை தொடர்ந்தனர். பொன்னி நதியையும் கொள்ளிட பேராற்றையும் நண்பகலுக்குள் கடந்தனர். புறவிகளை பெரும் பாய்ச்சலில் செலுத்தி முன் மாலையிலேயே சோழ பேரரசின் கீர்த்தி பெற்ற தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை வெகுவாக நெருங்கிவிட்டிருந்தனர். தலைநகர கோட்டையின் குணதிசை வாயிலில் காவல் கூண்டிலிருந்த காவலன் வேங்கி இளவரசனையும் அவன் மெய்க்காவலனின் வருகையையும் தொலைவில் வரும்போதே கண்டுவிட்டதால் முகப்பு காவலருக்கும் செய்தியை கூறினான். வழக்கமான சம்பிரதாயப்படி இளவரசன் ராஜேந்திரன் கோட்டை வாயிலுக்குள் புறவியை செலுத்தும் முன்பே துந்துபிகள் முழங்கி அவன் வருகையை பறைசாற்றின. இளவரசனின் புறவியும் இளங்கோவின் புறவியும் கோட்டையின் உயர்ந்த முகப்பு வாயிலுக்குள் நுழைந்தபோது காவல் வீரர்கள் தலை தாழ்த்தி வேல்களையும் தாழ்த்தி வணங்கி புன்னகை காட்டினர். திடுமென இளவரசனுக்கு முன்னும் பின்னும் சில புறவி வீரர்கள் வேல்களை தாங்கியபடி இணைந்து கொள்ள அவனது பாட்டன் வாழ்ந்த புதிதாக அமைத்த தற்போது அம்மான் 2ஆம் ராஜேந்திர சோழ மன்னனின் தலைநகரின் பேரழகு வீதிகளில் விழிகளை சுழலவிட்டு நானா திசைகளையும் கண்டு ரசித்தவாறு பயணித்தான். பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயத்தை நெருங்கிய போது புறவியை விட்டு குதித்து இறங்கி கோயிலின் முன் மண்டப வாயிலுக்கு வெளியிலேயே நின்று அங்கிருந்த பிரம்மாண்ட உருவாய் ஒளிர்ந்த சிவலிங்க உருவில் தெரிந்த ஈஸ்வரனை வணங்கிவிட்டு மீண்டும் புறவியில் தாவி ஏறினான் வேங்கி இளவரசன் ராஜேந்திர விஷ்ணுவர்தனன். சிறு தொலைவை கடந்தபோது கோட்டை காவல் தலைவன் ஒரு புறவி வீரனுடன் எதிர்கொண்டு நின்று தலைவணங்கி வரவேற்றான். அவர்களின் புறவிகளும் இளவரசன் புறவியோடு இணைந்து கொள்ள 8 புறவிகளும் அரசு வீதிகளில் புழுதியை கிளப்பி பறந்தன. நகர மாந்தர் சாலை ஓரங்களில் நின்றும் பலர் தங்கள் மாளிகையின் முகப்பிலும் உப்பரிகைகளிலும் நின்றிருந்தும் இளவரசனை கண்டு மகிழ்ந்தனர். வேங்கி இளவரசனாக இருப்பினும் அவன் இந்நகர அரச மாளிகையுள் பிறந்து இங்கேயே வளர்ந்ததால் அனைத்து மாந்தரும் அவன் மீது அன்பு கொண்டிருந்தது அவர்களின் முகங்களின் மலர்ச்சியிலிருந்தே தெரிந்தது. வேறு எங்கும் புறவியை நிறுத்தாமல் மாமன்னரின் அலுவல் அறை இருக்கும் சோழ கேரளன் திருமாளிகையின் முன்பு சென்று புறவியை நிறுத்தி குதித்தான் இளவரசன். தங்களின் அரண்மனையிலேயே பிறந்து வளர்ந்த தங்களின் அன்பு தங்கை வேங்கியின் பட்டத்து அரசி அம்மங்கை தேவியின் செல்வ புதல்வனான ராஜேந்திர விஷ்ணுவர்தனனை தனது மாளிகையின் வாயிலுக்கே வந்து கட்டி தழுவி வரவேற்றான் சிறிதே உடல் நலம் குறைந்து காணப்பட்ட சோழ மாமன்னன் பெருவீரன் 2ஆம் ராஜேந்திரன். ஒரு களிற்றின் மேல் வரு களிற்றையொத்த உலகு உய்ய கொல பொருது கொப்பையிர் போர்க்களத்திலே முடி கவித்தவன் என்று கலிங்கத்து பரணியில் பின்னாளில் ஆசிரியர் ஜெயங்கொண்டாரால் போற்றி கூறப்பட்ட அந்த வீர புருஷனை சோர்வாக கண்டதும் ஏராள கவலையும் துன்பமும் இணைந்து தாக்க தன் அம்மானை பாசத்துடன் பார்த்தான் வேங்கி இளவரசன். சோழ கேரளன் மாளிகையுள் நுழைந்து பக்கம் பக்கமாக நடந்து அலுவல் அறையை அடைந்தனர் மாமன்னனும் மருமகன் இளவரசன் ராஜேந்திரனும். பின்பற்றி சென்ற இளங்கோ அறைக்கு வெளியே நின்று கொண்டான். அறைக்குள் சென்ற மாமன்னனும் இளவரசனும் நெடுநேரம் உரையாடி கொண்டிருந்தனர். வேங்கி பயணம் தொடங்கி நிகழ்ந்தவற்றை ஆதியோடு அந்தமாக விரிவாக விளக்கி கூறினான் இளவரசன். திரும்பி மாமல்லபுரம், பூம்புகார், நாகை துறைமுகப்பட்டினம் போன்ற குணதிசை கடற்துறை பட்டினங்களுக்கு சென்று
திசை 1500 எட்டி நல்ல நாட்டார், பூம்புகாரின் பெருவணிகர் மணிகிராமத்து மணிவாசக சாத்தர், நாகை துறைமுகப்பட்டினத்து பெருவணிகர் கூத்தன் வளவன், அரபு தேசத்து அஞ்சு வண்ணத்து அசாருதீன் ஆகியோருடன் சந்திப்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மறுத்து கொடையாகவே புறவிகள் அளித்த விவரங்களையும், அசாதுரினை தொடர்ந்து வந்து கொல்ல முயன்ற குடதிசை கடல் பிரதேசத்து பழந்தீவை சேர்ந்த கொள்ளையரை சிறைப்பிடித்து நாடு காவல் அதிகாரி மூலம் தலைநகர் அனுப்பி வைத்த விவரங்களையும் கூறி முடித்தான் இளவரசன். தனக்கு வலதுகரமாக இருந்து அவ்வப்போது மின்னல் போல போரிட்டும் குத்து வாட்களை வீசியும் எதிரிகளை திணற அடித்தும் கண் விழித்து காவல் காத்து நிழல் போல உடன் பயணிக்கும் தனது மெய்க்காவலன் இளங்கோவை பற்றியும் தனது அம்மானிடம் கூறினான். இளவரசன் மெய்க்காவலனை பற்றி புகழ்ந்து கூறியதை கேட்ட மாமன்னன், எங்கே அந்த வீரன், இங்கு வந்திருக்கிறானா என்றான். ஆம், வந்து அறைக்கு வெளியே காத்திருக்கிறான் என்றான் இளவரசன். அவனை அறைக்குள் வர சொல் ராஜேந்திரா என ஆணையிட்டான் மாமன்னன் ஆவல் பொங்கும் விழிகளோடு. இளவரசன் இருக்கையில் இருந்தவாறே இளங்கோ என அழைக்க அந்த அறைக்குள் வேகமாக நடந்து வந்து தலை தாழ்த்தி வணங்கி நிமிர்ந்து நின்ற இளங்கோவை தன் வீர விழிகளால் கூர்ந்து நோக்கிய மாமன்னன் அவன் இரு குத்து வாட்களையும் உடைவாளையும் அணிந்து திடமாக நின்றிருந்ததையும் அளவிட்டு கொண்டு இளவரசன் பக்கம் திரும்பி, இந்த வீரன் இரு குத்துவாட்களை சொருகி இருக்கிறானே என்ற சொற்களையும் உதிர்த்தான். ஒரே சமயத்தில் இரு கரங்களாலும் குத்துவாட்களை வீசும் திறன் உள்ளவன். அத்துடன் வீசப்படும் குத்துவாட்கள் எந்த கணத்திலும் குறி தவறுவதில்லை சக்கரவர்த்திகளே என்று இளவரசன் கூறியதும், என்ன அப்படியா வீரனே என்ற கேள்வியையும் இளங்கோவின் பக்கம் பார்த்து வீசினான் மாமன்னன். ஆம் சக்கரவர்த்தி அவர்களே என்றான் இளங்கோ மரியாதை நிரம்பி தயங்கிய சொற்களால். உன் பூர்வீகம் திருவிடை மருதூருக்கு தெற்கே உள்ள நடார் என்ற சிற்றூர் பெருமானே என்றான் இளங்கோ தன் ஊரை உச்சரித்த போது லேசான பெருமை தொனித்த குரலில். அப்படியா, உன் தந்தை? என் தந்தையும் முன்பு சோழ படையில்தான் சேவை செய்தார் சக்கரவர்த்திகளே. நான் பிறந்த சில திங்களில் கடார படையெடுப்புக்கு சென்ற படைகளோடு மாமன்னர் கடாரம் கொண்டாருடனும் படைத்தலைவர் அருள்மொழி மாராயரோடும் சென்றிருக்கிறார் என்றவன் சொற்களை நிறுத்தி மாமன்னனின் வீர திருமுகத்தை தயக்கத்துடன் பார்த்தான். அவன் கூறிய விவரங்களை செவிமடுத்த இளவரசன் ராஜேந்திரனும் வியந்து நின்றான். சென்றவர்? கூறு வீரனே என்றார் மாமன்னர் அவசரமாக. மலையூர் தாக்குதலின் போது வீர மரணம் அடைந்ததாக அவருடன் சென்றவர்கள் வந்து கூறினார்களாம். மாமன்னர் பெருமானே என்ற இளங்கோவின் சொற்களில் துன்பம் இழையோடியது. உனது தந்தையின் திருநாமம்? உறங்காப்புலி சக்கரவர்த்திகளே. ஓ, அந்த உறங்காப்புலியின் மைந்தனா நீ என்ற கடாரம் கொண்டாரின் மைந்தரான மாமன்னர் 2ஆம் ராஜேந்திர சோழர் சட்டென்று எழுந்து தன் கழுத்தில் இருந்த ஆரங்களில் ஒன்றை கழற்றி எடுத்து இளங்கோவின் முன்பு நீட்டி, இதை என் பரிசாக அணிந்து கொள்வீரனே. வேங்கி இளவரசனின் யுத்த முயற்சி முடிந்த பின் நீ தலைநகர் திரும்ப வேண்டும். உனக்கு இங்கு முக்கிய பதவி காத்திருக்கிறது என்ன என்றார் மாமன்னர். தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன் சக்கரவர்த்திகளே என்ற இளங்கோ மாமன்னன் நீட்டிய மாணிக்க கற்கள் பதித்த பதக்கம் தொங்கி ஜொலித்த ஆரத்தை மனமுருக பெற்றுக்கொண்டான். மீண்டும் ஒருமுறை தலை தாழ்த்தி வணங்கினான். அவனுள் பெரும் பிரமிப்பு. என்ன திகைக்கிறாய் வீரனே? உன் தீர செயல்கள் பற்றி வேங்கி இளவரசர் என்னிடம் பெரிதும் புகழ்ந்துரைத்தார். அது மட்டுமின்றி என்னோடு தோளோடு தோள் நின்று பல போர்க்கலன்களில் சூறாவளி போல சுழன்று போரிட்டிருக்கும் பெருவீரன் உறங்காப்புலியின் மைந்தன் நீ என்பதும் அறிந்த பிறகு இளவரசர் புகழ்ந்துரைத்து கூறியதில் இம்மியும் குறைவிருக்காது என்பதும் எனக்கு புரிகிறது. வீரர்களை எப்போதும் போற்றுவதுதான் நமது வழி வழி வந்த மரபு என்று மாமன்னர் பழைய நினைவுகளில் இதயத்தை அலையவிட்ட போது இளவரசன், இவன் தந்தை அத்தனை பெரிய வீரரா சக்கரவர்த்திகளே என்று வினாவை வியப்புடன் எழுப்பினான். நன்றாக கேட்டாய் ராஜேந்திரா. உறங்காப்புலி என்பது இவன் தந்தையின் காரண பெயர். அது இயற்பெயரல்ல. இரவு பகல் எந்த வேளையிலும் உறங்காமல் சுழன்று காரியமாற்றும் கடமை வீரன் இவன் தந்தை. இவனும் தந்தைக்கேற்ற தனையனாக விருந்திருக்கிறான். உனக்கு மிகச்சிறந்த மாவீரனின் மைந்தன்தான் மெய்க்காவலனாக வந்திருக்கிறான் என்றார் மாமன்னர் உணர்ச்சி பெருக்குடன். வீரனே, உனக்கு நான் அளித்த ஆரம் எனக்கு ஒரு சமயம் எனது தமையனார் யானை மீது துஞ்சிய உடையார் பரிசாக அளித்தது. எனது சேவைக்காக ஒரு நாட்டுக்கும் தம்பி துணை சோழவள நாடு என்று பெயரிட்டு என்னை பெருமைப்படுத்தினார். அந்த பரிசைத்தான் இப்போது உனக்கு அளித்தேன். பரிசு வழங்குவது மேலும் ஆற்றலை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீயும் மேலும் மேலும் வளர வேண்டிய இளைய வீரன்தானே என்று மாமன்னன் கூறிய வரலாற்றை செவிமடுத்த இளவரசனும் இளங்கோவும்
பேச மறந்து நின்று விட்டனர். சில கணங்கள் அமைதியின் ஆட்சி நிலவிற்று. சிந்தனையோடு குறுக்கிலும் நெடுக்கிலுமாக உலவிய அந்த மாமன்னன் மீண்டும் தன் தங்கையின் மைந்தனை நிமிர்ந்து நோக்கி பேசத் தொடங்கினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.